ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் யார், அவங்கள கூட்டி ஒரு கூட்டம் நடத்தி இருக்கிறோம், அதுதான் ஒரு வலிமையானது அப்படின்னு இதயதுல்லா சொல்கிறார். ஓகே, முதல்ல அதற்கு முன்பாக அனைத்து கட்சி கூட்டம் குறித்து நம்முடைய முதலமைச்சர் ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி சொன்னார். தினமணியில் ரிப்போர்ட் ஆன செய்தி, அனைத்து கட்சி கூட்டம் திமுகவின் நாடகம் விஜய் அப்படிங்கிறது இருக்குது. இந்த அனைத்து கட்சி கூட்டம் அன்றைக்கி திமுக கூட்டினதில் காங்கிரஸ், ஐயுஎம்எல், விசிகா, சிபிஐ, சிபிஎம் கலந்து கொண்டார்கள். இன்றைக்கு தாவேகா ஒரு அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் நடத்துகிறது. திமுக சொல்கிறது இது ஒரு நாடகம் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கு இந்த கூட்டத்தில் காங்கிரஸ், ஐயுஎம்எல், விசிகே, சிபிஐ, சிபிஎம் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். அதான் இதயதுல்லா அதை டிஃபைன் பண்ணுறாரு. அது அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிற விட எம்பிக்கள் கூட்டம் அப்படிங்கிறவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் அங்கே சரியா இருக்கும். அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிற ரெப்ரசன்டேஷன் இல்லாதவங்களை வச்சு நாம் என்ன பண்ணுறது? எஸ், இப்போ நான் ஒரே ஒரு சிம்பிளான கேள்வி கேட்குறேன். அது நான் உதாரணத்துக்கு காங்கிரஸ்லேருந்து எடுக்கிறேனே, மரியாதைக்குரிய 2 மக்களவை மாநிலங்களவை எதிர்கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு இன்ஃபர்மேஷனே கொடுக்காம, இன்விடேஷனே கொடுக்காம நேரடியாக நாட்டு நலன் கருதி எம்பிகளோடு பிரதமர் கலந்துரையாட அழைக்கிறார்னு தனித்தனி இன்விடேஷன் போனால் சுயமரியாதை உள்ள தன் தலைவனை மதிக்கிற எந்த காங்கிரஸ் எம்பியும் போக மாட்டாங்க. எங்கள் தலைவரை சொல்லுங்கள், எங்கள் தலைவர் சொன்னாதான் நாங்கள் போவோம்பாங்க. எப்படி நடத்தணுங்கிறதுக்கு உதாரணம், கடந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் அனுப்பியிருக்கக்கூடிய லெட்டர் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு பெறுநர் யாரு? திரு விஜய் அவர்கள், தலைவர், தமிழக வெற்றி கழகம், பிளாட்டின் 275, சீஷோர் டவுன், 8வது அவென்யூ, பனையூர், சென்னை 6,118,000 கடிதம் முறைப்படி கொடுக்கப்பட்டு அவர் அனுப்பிய பிரதிநிதியாக வந்து தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலக வளாகத்தில் கலந்து கொண்டவர் ஆனந்த். அவர் கலந்து கொண்டு 4ஆம் தேதி அவர் வருவார்னு அறிவிக்கிறாங்க. மார்ச் மாதம் 5ஆம் தேதி அவர் கலந்து கொண்டு பேசுகிறார். தமிழக வெற்றி, ஒரு நிமிஷம், தலைவரை கூப்பிடாம ஒரே நிமிஷம் சார், ராகுலுக்கும் கார்கேக்கும் லெட்டர் கொடுக்காம எம்பி மோடி கூப்பிட்டா காங்கிரஸ் எம்பிக்கள் போலாம், அது பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வராரா? எங்க தலைவரை மதிக்கலன்னா பரவாயில்ல, எங்க தலைவரை மதிக்கலன்னா பரவாயில்ல, எங்க தலைவருக்கு அனுமதியே கொடுக்க மாட்டீங்க, அழைப்புதல் கொடுக்க மாட்டீங்க. ரொம்ப சிம்பிள். இவங்க கொண்டு வந்தாங்க 1985 ஷெட்யூல் 10 உங்களுக்கு ஆன்டி டிஃபெக்ஷன் லால கொண்டு வந்ததுல ஷரத்து எண் 2 என்ன, ஒரு எந்த ஒரு உறுப்பினர் எம்எல்ஏ எம்பி ஆட்டம் நாடாளுமன்றத்துக்குள்ள நீங்க ஆதரித்தோ எதிர்த்தோ வாக்களிப்பதை உங்களுக்கு யார் சொல்ல வேண்டும்? கொறடா சொல்ல வேண்டும். அந்த கொறடா கட்சியினுடைய தலைவரால் அங்கீகரிக்கப்பட்டவர் சொல்வதை மட்டும்தான் கேட்டு அதன் அடிப்படையில் நடக்கலனா பதவியே போகும். புண்ணியவரவன், இது இன்சைட் தி அசெம்பிளி, இன்சைட் தி பார்லிமெண்ட். இது அனைத்து கட்சி கூட்டம். இப்போ அனைத்து கட்சி கூட்டம் எம்பிக்களுக்கு ராகுல் காந்திக்கு கடிதம் அனுப்பியா மாணிக்கம் தாக்கூர், ப. சிதம்பரம், பிரவீன் சக்கரவர்த்திலாம் போனாங்க. அவங்களுக்கு தனித்தனியா அனுப்பி தானே போயிருக்காங்க. கூப்பிட்டது எதுக்கு? நாடாளுமன்றத்தில் டீலிமிட்டேஷன் பில் வரும்போது எல்லாம் போய் சமோசா சாப்பிட்டு போயிருங்க, எதுவும் பண்ணாதீங்கன்றது கூப்பிட்டாங்களா? வாட் வாஸ் த பர்பஸ்? பில்லு வந்தால் எதிர்க்கணுங்கிறதுக்கு தானே கூப்பிட்டீங்க. ஃப்ளோருக்குள்ளே என்ன பண்ணணும்னு இந்த எம்பிகளுக்கு, திமுக எம்பிகளுக்கு அவங்க கட்சி தலைவர் சொல்லாமல், என்ன சார் அமமுக எம்எல்ஏவை இருட்டில் காரில் கையெழுத்து வாங்கின மாதிரி இவங்களை கூப்பிட்டு நீங்கள் வாங்குவீங்க, கட்சி தலைவருக்கு சொல்லாமல் வரணும். நாளைக்கு அவங்க ஃப்ளோருக்குள்ளே இதை மீறி செயல்படுறதுக்கு தூண்டுறீங்களான்னு கேள்வி வரும். என் கட்சி தலைவர் மதிக்கலாம், நான் வரமாட்டேன்னு ஒரு எம்பி சொன்னான்னா சுயமரியாதையை பார்க்காத, உன் தலைவன் சொல்கிறத, உன் தலைவன் ஒரு ஆளே கிடையாது வான்னு கூப்பிடுவீங்க. அந்த அவங்க வரணும். அப்படி வந்தால் தான் அவங்க வந்து தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்து. அப்போ அனைத்து கட்சி கூட்டம் நாடகம்னு விஜய் சொன்னார். அன்றைக்கி அந்த நாடகத்தில் பங்கேற்றவர்கள் இன்னைக்கு இந்த நாடகத்திலையும் பங்கேற்கிறாங்களே, ட்ரூப் மட்டும் மாறி வந்து உட்கார்ந்துட்டாங்களான்னு கேள்வி வராதா? பாராளுமன்ற கட்சி தலைவர்னு ஒருத்தர் இருக்காங்க, எல்லா கட்சிக்குமே பாராளுமன்ற கட்சி கொரான் இருக்காங்க சார். அந்த சட்டத்தை கொண்டு வந்ததே அவங்க தான் சார். ஆன்டி டிஃபெக்ஷன் லால ஆர்டிகல் 102, 192 தயவு பண்ணி படிக்க சொல்லுங்க. நான் சொல்றேன், கார்கே சொன்னதை மீறி கொறடாவாக இருக்கிற மாணிக்கம் தாக்கூர் எதிர்த்து ஓட்டு போடுங்கன்னு சொன்னார்னா அவருடைய பதவியே போகும். கூட்டத்துக்கு இல்ல, மசோதாவுக்கு தான் உள்ள போறது. பார்லிமெண்டரி பார்ட்டிங்கிறது இண்டிபெண்டன்ட் கிடையாதுன்னு உச்சநீதிமன்றம் சிவசேனா ஜட்ஜ்மெண்ட்ல 2023 சொல்லிருச்சு. நீங்க எம்எல்ஏவா எம்பியா இருக்கணும்னு வேணாம், கட்சி தலைவர் யாரோ, ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து யார் போட்டாரோ, யார் அக்னாலேஜ் பண்ணாரோ அவர்கள் சொல்லாமல் நீங்கள் இது ஓட்டு போடுறத பத்தினது இல்ல. இப்ப தமிழ்நாட்டுல டீலிமிட்டேஷன் குறித்த ஒரு கருத்துக்களை பேசுறதுக்கானதா கூட இருக்கக்கூடாதா? எம்பிக்கள் தனித்து செயல்படலாம், கட்சி தலைவர்களுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை, இண்டிபெண்டண்டாக செயல்படலான்னு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எங்கே அனுமதிக்குது? எம்பிஸ் தனித்து பார்ட்டியினுடைய ஹெட். அதனால தான் அதில் தெல்ல தெளிவாக சொல்கிறாங்க, செக்ஷன் 2 ஆஃப் ஆன்டி டிஃபெக்ஷன் லா கொண்டு வந்த 10th ஷெட்யூல்ல வித்தவுட் அப்டைனிங் permission, prior permission from such political party, person, head or anyone authorized by the political party head. எதுக்கு சொல்லுங்க சார்? பார்லிமென்ட்க்குள்ள சட்டமன்றத்துக்குள்ள போறதுக்கா? ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு டெல்லில சுற்றுலா கூட்டு போவா? டெல்லிக்கு சுற்றுலா பார்லிமென்ட் செய்யற வேலை தானே
சார் இப்ப இவங்க எல்லாம் கூப்பிட்டு டெல்லியில ஒவ்வொரு தலைவர்கிட்ட கேட்டுட்டு டெல்லிக்கு போல முதலமைச்சர் போய் அந்த பாராளுமன்றத்துல ஓட்டு போட்டுவாரா? கார்கே அவர்களுக்கு இன்விடேஷன் ஓட்டு கொடுக்காம போடுற தனியா விஷயம் அனுப்புனா இல்ல. மோடி கூப்பிட்டா இந்த போவாங்க மசோதா விஷயம் மாட்டாங்களா? கிடையாது. காங்கிரஸ் எம்பிக்கள் கார்கேவுக்கு சொல்லாமல் அவங்களுக்கு தனியா கடிதம் போனா போவாங்களா மாட்டாங்களா? எங்க தலைவரை நாங்க மதிக்க மாட்டோம்னு அதுக்கு அர்த்தம் இல்லையா? என் தலைவனுக்கு நான் அவருடைய தன்மானத்துக்கு ஈடுக்கு வரும்போது நான் அவர் பக்கம் கொரோனாவுக்கு என்ன வேலை? நிப்பேன். என்னுடைய கேள்வி பார்லிமெண்ட் தலைவருக்கு என்ன வேலை? ஸ்டாலினுக்கு இல்ல, அனைத்து பார்லிமெண்ட் கட்சி தலைவருக்கு இல்ல, கட்சி புண்ணியவளவன் தலைவர் என்ன accepted. சொல்கிறாரோ அதை செய்ய வேண்டியது வேலை. ஆர்டிகல் 102 191 தெளிவா சொல்லுது சார். நல்லா படிங்க கட்சி சார். தலைவர் சொல்லுவதை அது மசோதா ஆமா. அதாவது பதவி பார்லிமெண்ட்டுக்குள்ள போறதுக்கு இல்ல, சட்டமன்றத்துக்குள்ள நுழைவதற்கு இல்ல, ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு போறதல்ல. இந்த கூட்டம் என்பது மசோதா நிறைவேற்றப்பட வேண்டிய கூட்டமே அல்ல. இப்படியாக போய் கட்சி தலைவர்களை கேட்காமல் மோடியை சந்தித்தவர்களை துரோகிகள்னு ராகுல் காந்தி ஏன் பேசினார்? நாடாளுமன்ற வளாகத்தில் வைத்து இவங்க கட்சியில இருந்து மோடியை பார்த்து சந்திச்சுட்டு வந்தவங்க அதுக்கப்புறம் ராஜினாமா எல்லாம் பண்ணல. அங்கிருந்து போனவர்களை நாடாளுமன்ற வளாகத்தில் வைத்து தோபராம்பர் என் துரோகி நண்பன் ராகுல் காந்தி சொன்னாரு. கட்சி தலைவர் கட்சியை விட்டு ஆமா கட்சிக்குள்ள இருக்கும்போதே தான் சொல்லாம போய் பார்த்ததுக்கு அவர் எப்படி துரோகினார்? அவர் அதற்கு பிறகு எதிர் தரப்புக்கே போய் சேர்ந்துட்டார். நான் சொல்றேன் அமமுக எம்எல்ஏ சந்திச்ச மாதிரி சிவி சண்முகத்தை உள்ள வாக்களிக்க கூட்ட மாதிரி நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம்ங்கிறது அனைத்து கட்சி எம்பிக்கள் கட்சிக்கு கட்டுப்படாமல் தனித்து இண்டிபெண்டா தனியா ஜெயிச்சவங்களா இல்லையே. இப்ப இதே அனைத்து கட்சி கூட்டம் 3 முறை 3 நிலைப்பாடுகளை தமிழக வெற்றி கழகம் எடுத்தது. முதல் முறை நான் சொன்னது கபட நாடகம்னு அறிக்கை விட்டது. 2வது முறை நடந்த கூட்டத்துக்கு போய் அது ரொம்ப சுவாரஸ்யமானது. ஆனந்த் அவர்கள் உட்பட கலந்து கொண்டார்கள். தமிழ்நாடு அரசினுடைய செய்திக்குறிப்பு இன்றைக்கு டிஐபிஆருக்கும் அமைச்சராக இருக்கிற அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள்ட்ட கேட்டா 2025 மார்ச் 5 3ஆம் தேதி செய்தி வெளியிட்டேன் 503 இது நம்ம அரசு வெளியிட்டது தான். இதே தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது அதே டீலிமிட்டேஷனுக்கு எதிராக. இதுல 4வது தீர்மானம் தொகுதி மறுசீரமைப்பின் காரணமாக நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் தற்போதைய பிரதிநிதித்துவ சதவீதமான 7.18 என்பது எக்காரணம் கொண்டும் ஒன்றிய அரசு மாற்றம் செய்யக்கூடாது என இக்கூட்டம் வலியுறுத்துகிறது. கலந்து கொண்டவர்கள் பட்டியல் இருக்கு காங்கிரஸ்ல இருந்து கம்யூனிஸ்டுகள்ல இருந்து. அதுல ஆனந்த் அவர்கள் கலந்து இருக்கிறார். தாவேகாவுக்கு இதுக்கு அழைப்பு கொடுத்தாங்க அவங்களுடைய கருத்துக்களை பெறுறதுக்கு தானே. தாவேகாக்கு இதுக்கு அழைப்பு அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் அன்னைக்கு கிடையாது. அங்கீகாரம் பெறாத கட்சி கட்சி தலைவருக்கு போச்சு. அழைப்பு கொடுத்தீங்கல்ல எதுக்கு? கருத்துக்களை பெறுறதுக்கு தானே. அவங்க போய் ஓட்டு போடணும், ஓட்டு போடக்கூடாது. பார்ட்டிஸுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது தான் இது தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு. இது இப்போ தாவேக்கு அழைத்திருந்ததுன்னா பரவாயில்லை. தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு குறித்து விவாதிக்கிறது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எம்பிக்கள் தனித்து தானாக முடிவெடுத்து வாக்களிக்க அனுமதிக்கிறதா இல்ல? முடிவெடுப்பதற்கு நான் திரும்ப சொல்றேனே அவங்க ஓட்டு போடுறது அவங்களால தனியா பண்ண முடியாது. கட்சி தான் சொல்லணும். என்டையர் கண்ட்ரோல் இஸ் வித் தி பார்ட்டி. இது டீலிமிட்டேஷன் இந்த அது தொடர்பாக என் கட்சி கிட்ட நான் கேட்காம ஒருவேளை இது ஓட்டு போடுறதுக்கு அழைக்கப்பட்ட கூட்டம் அப்படிங்கிறதுனால திமுகவும் அதிமுகவும் புறக்கணிச்சு ஓட்டு போடுறது இல்லைங்க சார். கட்சி தலைவர்களுக்கு இன்விடேஷனே கொடுக்கல சார். அவங்க ஏன் சார் அனுப்பணும்? அன்னைக்கு விஜய் அவர்களுக்கு நேரில் கொண்டு போகப்பட்டது. அவங்க ரிசீவ் பண்றாங்க, பண்ணிட்டு அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவர் ஆனந்த டெலிகேட் பண்றாரு. எந்த எம்பிஸ் போகணுங்கிறத கட்சி தலைவர் முடிவெடுக்கணும். அந்த கட்சியில யார் வரணும் நீங்க முடிவெடுப்பீங்க. எல்லா கட்சியும் உங்களுக்கு அப்படியே எடுத்து கொடுத்துட்டாங்களாங்கிறதுல 2 விஷயம் சொன்னேன். ஒன்னு நாடகம்னாங்களா, 2வது போய் கலந்துக்கிட்டாங்க. விஜயோட நோக்கம் என்னவா இருக்க போகுது? ஓபன் பாலிடிக்ஸ் தான். நேற்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை நாங்க தான் நாளைக்கு கூட்டுறோம் வாங்கன்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது காவேரிக்கும் மேகதாதுக்கும் கூட்ட மாட்டேன்னு சொல்லும்போது அங்க வாசல்ல தலைமைச் செயலக வாசல்ல போராடிய விவசாயிகளை அடிச்சு வலுக்கட்டாயமா உள்ள ஏத்துனாங்கல்ல, அவங்களுடைய குரல் இல்லையா அனைத்து கட்சி கூட்டம் மேகதாதுக்கு கூட்டணுங்கிறது? அவங்களே யார் அதுக்கப்புறம் இன்னைக்கு அந்த அவரை தான் கொண்டு போய் ஐயா கண்ணுவை வீட்டு சிறையில கடைசியாக தமிழ்நாட்டில் எந்த காலகட்டத்தில் போராடுகிற விவசாயிகள் போன ஆட்சியில் குண்டர் சட்டம் போட்டாங்க. அதை கடுமையா எதிர்த்துட்டு இவங்க செய்ய மாட்டாங்கன்னு நினைச்சு பார்த்தா வீட்டுக்குள்ள எதுக்கு தலைமைச் செயலகத்துக்கு வந்து கர்நாடகாவுக்கு எதிராக வழக்கு போட சொன்னதற்காக கர்நாடகாவுக்கு எதிராக வழக்கு போட்டதற்காக ஐயா கண்ணு பிஆர் பாண்டியன் எல்லா விவசாய தலைவர்களும் சந்திச்சு அதை இன்னைக்கு வேற ஒரு 25 பேர் போய் எதிர்கட்சி தலைவரை சந்திச்சிருக்காங்க. இப்ப என்ன கேள்வினா நேற்று போராடியவர்களை அடித்து ஏற்றியவர்களை பார்த்தீர்களா? அப்ப நீங்க விவசாய சங்கங்கள் இவங்க மட்டும்தான் நம்மளை பார்க்க வரவங்க மட்டும்தான் தமிழ்நாட்டுடைய விவசாயிகள். இதற்கு முன்பாக போன மாதம் எக்னோர்ல போராடியவர்கள் இதே தலைமைச் செயலக வாசல் அவங்க உட்கார்ந்து நள்ளிரவில் போராடினாங்க சார். நீங்க வந்து நம்முடைய மாளிகை சென்னை கார்பரேஷன் ஆபீஸ் வாசல்ல இருக்கிறவங்களை கூப்பிட்டு பனையூருக்கு பாக்குறதுக்கும் அசம்பிளி வாசல்ல இருக்கிறவங்கள அசம்பிளி வாசல்ல போராடினவங்கள உள்ள போகல. இது வேற டீம். அசம்பிளி வாசல்ல போராடினவங்கள நீங்க உள்ள போகல. அசம்பிளி அப்ப விஜய்க்கு 3 ஆப்ஷன் எடுக்கலாம். காங்கிரஸ் என்ன செஞ்சிச்சு? அனைத்து போராடும் போது நான் போய் பார்த்தேன். அவர்களுக்காக நான் போய் பார்த்தேன். துப்புரவு தொழிலாளர் பார்த்தேன். செவிலியர் கூடத்துக்கு போனேன். எல்லா போராட்டங்களும் நான் கலந்து கொண்டேன். ஒரே ஒரு செய்தி
ஐயா அவர்கள் சொன்னார் இல்லைங்களா, ஃபேர் டீலிமிட்டேஷனே வரக்கூடாது என்பது எங்களுடைய நிலைப்பாடுன்னு. எனக்கு தெரிய நாடாளுமன்றத்தில் அந்த கடைசியான உரை அமித்ஷா அவர்கள் பேசி அந்த டிபேட் போகும்போது லாஸ்டாக அவங்களுடைய அகில இந்திய அமைப்பு பொதுச் செயலாளர் திரு KC வேணுகோபால் பேசினது. Seats in each state by legislation by 50%. These two things, are you ready? मान्यवर वेणुगोपाल जी ने दो चीजें कही कि एक तो 50% आरक्षण और 50% सीटें बढ़ाई जाएगी, उसको बिल में शामिल करने के लिए ऑफिशियल अमेंडमेंट लाने के लिए तैयार हूँ। हाँ जी, मैं तैयार हूँ। ரெண்டு விஷயங்களை கேட்டார் KC வேணுகோபால். அவர் கேட்டது நோ டீலிமிட்டேஷன் இல்ல, ஃபேர் டீலிமிட்டேஷன். டீலிங்க் தி விமன் ரிசர்வேஷன் ஃப்ரம் டீலிமிட்டேஷன் பில். ஒன்று. ரெண்டாவது, எல்லாருக்கும் இப்போது என்ன சதவீதம் இருக்கிறதோ 50% என்கிறதை கொண்டு வர வேண்டும் அவர் கேட்டது ஃபேர் டீலிமிட்டேஷன். இந்த இருக்கு பாருங்க, தமிழ்நாடு எம்பிக்கள் இந்த எலெக்ஷனுக்கு முன்பாக போராடியது. இதுல CPIல இருப்பாங்க, CPMல இருப்பாங்க, காங்கிரஸ்ல இருப்பாங்க, IUML, இந்த வைகோ இருக்கார், திருமா இருக்கார், அத்தனை பேரும் என்ன பதாகையை பிடிச்சிருக்காங்க? ஃபேர் டீலிமிட்டேஷன். என்னுடைய ஒரே பாயிண்ட் சார், என்னுடைய பாயிண்ட் ஒண்ணே சார், என்னுடைய ஒரே ஒரு பாயிண்ட், இந்த விஷயத்துல திமுகவும் அதே கருத்துல இருக்கு, தாவேகாவும் அதே கருத்துல இருக்கு. தாவேகா இதே 5/3/2025 முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் விஜய் அன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருப்பார். அவர் சே நோ டு டீலிமிட்டேஷன் சொன்னாரு. அன்னைக்கு அவர் கூட்டத்தை புறக்கணித்தது முதிர்ச்சியற்றது, முறையற்றது காங்கிரஸ் பேசுது. இன்னைக்கு அதுதான் பாயிண்ட். என்ன சொன்னார்? இப்ப வரேன். 4 முறை ஒரே நிமிஷம் இன்னைக்கு நிறம் மாறியது யார் தெரியுமா? நிறம் மாறியது கூட்டணி கட்சிகள். 4 இடத்துல, 3 ஆண்டுகளில் 4 இடங்கள், 15/2/2024 தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக டீலிமிட்டேஷனுக்கு எதிராக அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் தீர்மானம் நிறைவேற்றினார். 5/3/2025 ஆல் பார்ட்டி மீட்டிங், 63 அமைப்புகள் அழைக்கப்பட்டு 58 தாவேகா உட்பட வந்து ஒருமனதாக 7 தீர்மானம் நிறைவேற்றினார்கள். அது மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டது. 22/3 7 மாநில முதலமைச்சர்கள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்களை கூட்டி கூட்டம் 16 நாள் எதிர்த்து வாக்களித்தார். நான் கேட்கிறேன், இதுல என்னன்னா, ஒரே நிமிஷம் இருங்க, திமுக அதே ஸ்டாண்ட்ல இருக்கு, ஃபேர் லிமிட்டேஷன். தாவேகா 2 வருஷமா ஒரே ஸ்டாண்ட்ல இருக்கு, நோ டீலிமிட்டேஷன். இதுல ஃபேர் டீலிமிட்டேஷன், நோ டீலிமிட்டேஷனுக்கு தாவிய விசிகா, IUML, காங்கிரஸ், CPI, CPM தான் நிலைப்பாடு மாறி இருக்கிறார்கள். தாவேகாவும் திமுக நீங்க நிலைப்பாட்டை மாத்தினதுனால திமுக உங்க கூட வரணும்னு எப்படி நீங்க கேட்க முடியும்? அவங்க ஸ்டாண்ட்ல இருக்காங்க. டிவிகேவும் DMKவும் ஒரே நிலைப்பாட்டில் 2 ஆண்டுகளாக இருக்கிறார்கள். இப்போது இடம் மாறியவர்கள் தான் இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் பதாகையை பிடிச்சி குடிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு அதுலயும் நின்னுட்டு தான் டாக்டர் திருமா அவர்கள் நோ டீலிமிட்டேஷன் இன்னைக்கு பேட்டி கொடுக்கிறார் தீர்மானம். அவர் உட்பட கூட இருந்த அத்தனை பேரும் தான் ஆக்சுவலா இடம் மாறியது. இவங்க 2 பேரும் அதே நிலைப்பாட்டில் இருக்காங்க. டீலிமிட்டேஷன் தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. KC வேணுகோபாலுக்கு சொல்லுங்க சார். பார்லிமென்ட்டுக்குள்ள KC வேணுகோபாலும் ராகுல் காந்தியும் பேசியது சார். ராகுல் காந்தியும் ஃபேர் டீலிமிட்டேஷன் வேற, இன்னைக்கு தாவேகோட சேர்ந்த உடனே நோ. ஆமா, ராகுல் காந்தியும் திமுக ராகுல் காந்திக்கும் KC வேணுகோபாலுக்கும் சொல்லுங்கள் நோ டீலிமிட்டேஷன். இல்லை சார், ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் சொன்னார். DPR ரிலீஸ் பண்ணது தான் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய தீர்மானமே. பாயிண்ட் நம்பர் 2, அடுத்த 30 ஆண்டுகளுக்கு 2071 அடிப்படையிலே தொடர்ந்து வரையெடுக்கப்பட வேண்டும், ஃப்ரீஸ் பண்ணுங்க. 20 வாஜ்பாய் அவர்கள் சொன்னதை போல 26 முடியும், மேலும் 30 இயர்ஸ்க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணணும் என்பது தான் தீர்மானத்தினுடைய 2வது தீர்மானம். தாவேகாவும் இதை ஆதரித்து ஒருமனதாக அன்றைக்கு ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கு பிறகு அவங்க போய் பார்லிமெண்ட்ல எதிர்த்து அதை தான் சொல்றேன். அதுக்கப்புறம் மாத்திட்டோம்னு அவங்க இப்ப வரைக்கும் சொல்லல. பார்லிமெண்ட்ல நீங்க கனிமொழி மேடம் சொன்னாருன்னீங்க 7.18 அப்படிங்கிற ஒரு நம்பரை கொண்டு வராங்கன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா அங்க என்ன சொல்லிருக்காங்க? ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் அடுத்த 30 வருஷத்துக்கு நிறுத்தி வைங்க. அவங்க வந்து போன முறை கேட்டது. இந்த 2 டிஃபரன்ஸ் இருக்கும்போதே தான் புஷ்ய ஆனந்த்ல சைன் பண்ணாரு. இது தமிழ்நாடு அரசுடைய செய்தி குறிப்பு. கட்சியினுடைய இல்ல, அவ்வளவுதானா சார்? கட்சியினுடைய இல்ல, அவ்வளவுதான் ஏத்துக்க வேண்டியதானே. கட்சியினுடைய நிலைப்பாடு அல்ல அப்படிங்கிறது இருக்கு. கூட்டுறதுல தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அவ்வளவுதான் யோசனையா? காவிரி விவகாரத்துல கூட்டவே வேண்டாங்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு, இதுல கூட்டினதுல உங்களுக்கு ஒரு நியாயம் இருக்குன்னா இதுல சிக்கலே ஃபேர் டீலிமிட்டேஷன் என்பதில் திமுகவும் நோ டீலிமிட்டேஷன் என்பதில் தாவேகாவும் தெளிவாக இருக்கிறார்கள். அங்க இருந்து இங்க சொல்லிருங்க. ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் அதுல யாரெல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க? DMK
ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அதுல நிக்கணும். ஃப்ரீஸ் DMK ஃப்ரீஸ் நிக்கும். டீலிமிட்டேஷன் ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் முதல்ல தாவேக்கா சொல்லுங்க சார். அதை கன்க்ளூட் பண்ணிடுவோம். அதான் DMK நிக்கும். ஃப்ரீஸ் இல்ல, தாவேக்கா எதை நிக்குது சொல்லுங்க. ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் என்பது தமிழ்நாடு மொத்தமா நிக்க வேண்டியது. ஓகே இங்க அதுல என்ன that means no delimitation. நோ இல்ல, டீலிமிட்டேஷன். இல்ல, freeze சொல்லுங்க சார். delimitation. ஒன்னு ப்ரொபோஷனல் இல்ல ப்ரோரேட்டாக போடணும். நோ டீலிமிட்டேஷன் ஹேஷ்டேக் கூட போட்டது தமிழ்நாட்டினுடைய இன்றைய முதலமைச்சர் அவர்கள். அது அப்படியே தான் இருக்கு. மாறுச்சா இல்லையா? சரி வெண்ண அந்த டேட்டோட Free நான் சொல்றேன் 5ஆம் தேதி delimitation-னா வந்தது. 543 சீட்டு தான் Say no இருக்கணும். to delimitation. அதே மாதிரி தான் வந்து இப்ப இருக்கிறது Say no தான் to அடுத்த 30 delimitation-ங்கிறது வருஷத்துக்கு freeze தானே இருக்கணும். சார்? அதுதான் DMK கேக்குறது. ஆமான்னு புன்னைவளவன் சொல்றாரு. தாவேக்கா என்ன கேக்குது சார்? அதை மட்டும் சொல்லுங்க. நாங்க freeze தான் சார் கேட்டிருக்கோம். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சார். சார் நோட்டுங்கிறதான் கடைசியா அவர் கொடுத்திருக்க அறிக்கை சார். முதலமைச்சர் கொடுத்திருக்க அறிக்கை 5 போன ஆண்டு 5/3/25 அன்னைக்கு அதை மாத்தி அறிக்கை வராத வரைக்கும் எது சார் ஸ்டாண்டு? சரி சொல்லாததை நம்மளா மனசுக்குள்ள இருந்து எடுத்துப்போம். சார், மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதலமைச்சர் எடுக்காம இதை நடைமுறைப்படுத்துறது தொகுதி மறுவரை சரி. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல சார்.